பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இஸ்லாமிய வரலாறு. காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உள்ள தூய்மை. சஹாபா பெருமக்களின் ஒவ்வொரு செயலிலும் உள்ள தூய்மையும் அல்லாஹ்வின் திருப்பொருத்தமும் மட்டுமே மேலோங்கி இருந்தனர். இதற்காக பெரும் பெரும் பதவிகளை துறந்தனர். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பதவி நீக்கம் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில நன்மைகளை கருதி காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பதவி நீக்கம் செய்துவிட்டு அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை படை தளபதியாக நியமித்த போது அமீனுல் உம்மத் என்று நபிகளார் பாராட்டிய ஒரு புனிதரை ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தளபதியாக நியமித்துள்ளார்கள் என மக்களிடம் புகழ்ந்துரைத்து தமது பதவியை பெருந்தன்மையுடன் விட்டுக் கொடுத்தார்கள். இந்த உள்ள தூய்மை மற்றும் பெருந்தன்மையை கண்ட அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வின் வாள் என்று நபிகளார் கூறியதை நான் செவியிட்டேன் என்றார்கள். காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தார். ஆனால் அல்லாஹ் அதை நாடவில்லை. இவரின் மரண தருவாயில் படுக்கையில் படுத்தவாறு நான் இறந்த பிறகு எனது குதிரை மற்றும் ஆயுதங்கள் அல்லாஹ்வுக்காக வக்ஃபு செய்திடுங்கள் என கூறினர். ஷாம் நாட்டின் ஹிம்ஸ் என்ற ஊரில் ஹிஜ்ரி 21ஆம் ஆண்டில் காலமானார்கள். அன்னலாரின் அற்புதம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பற்றி அறிவிப்பு. மரண தருவாயில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது மகள் ஃபாத்திமாவிடம், நான் மரணித்த பிறகு நீர்தான் என்னிடம் முதலில் வந்து சேருவீர் என்றார்கள். அவ்வாறே நபிகளார் இறந்த பிறகு அன்னார் ஏற்கனவே கூறியிருந்தபடி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறப்பெய்தினார்கள். ஒரு ஃபர்லை பற்றி, பள்ளிவாசலில் நுழைய வேண்டி சுத்தம், மாத விலக்குள்ள பெண்களும் குளிப்பு கடமையானவர்களும் பள்ளிவாசலில் நுழைய அனுமதி இல்லை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மாத விலக்குள்ள பெண்களும் குளிப்பு கடமையானவர்களும் பள்ளிவாசலில் நுழைய அனுமதி இல்லை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பள்ளிவாசலில் நுழைபவரின் உடையும் உடலும் சுத்தமாக இருத்தல் அவசியம். ஒரு சுன்னத்தை பற்றி, ஆடை அணிய துஆ. ஆடை அணியும் போது இந்த துஆவை ஓதுபவரின் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி கஸானி ஹாதா வரஸகனிஹி மின் கைரி ஹவுலி மின்னி வலா குவா. ஒரு முக்கிய அமலின் சிறப்பு குர்ஆன் ஓதுதல். குர்ஆனை ஓதிடுங்கள். அது தனது தோழருக்காக, தன்னை ஓதியவருக்காக மறுமையில் பரிந்துரை செய்யும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். குர்ஆனை ஓதிடுங்கள். அது தனது தோழருக்காக, தன்னை ஓதியவருக்காக மறுமையில் பரிந்துரை செய்யும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு பாவத்தை பற்றி குழப்பம் விளைவிப்போர் அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ்விடம் செய்த ஒப்பந்தத்தை அது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் முறித்து விடுகின்றனர். அல்லாஹ் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டதை துண்டித்து விடுவதுடன் பூமியில் குழப்பத்தையும் உண்டாக்குகின்றனர். இவர்தான் நஷ்டவாளிகள். அல்லாஹ்விடம் செய்த ஒப்பந்தத்தை
அது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் முறித்து விடுகின்றனர். அல்லாஹ் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டதை துண்டித்து விடுவதுடன் பூமியில் குழப்பத்தையும் உண்டாக்குகின்றனர். இவர்கள்தான் நஷ்டவாளிகள். உலகத்தை பற்றி உலகத்தை வேண்டுவோர். அல்லாஹ் கூறுகிறான், மனிதர்களில் சிலர் எங்கள் இறைவனே இவ்வுலகிலேயே எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்துவிடு என்று கூறினார்கள். அதனால் அவருக்கு மறுமையில் யாதொரு பாக்கியமும் இல்லை. மறுமையை பற்றி மன்னரை வேதனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு நஜ்ஜாரின் தோட்டத்திற்கு சென்றார்கள். அங்கு சில கபர்கள், சமாதிகள் இருந்தன. அன்னலார் அமர்ந்திருந்த வாகனம் திடீரென மிரண்டது. இந்த மன்னரைகளில் உள்ளவர்கள் வேதனை செய்யப்படும் சத்தத்தை கேட்டு இந்த கோவேரி கழுதை மிரளுகின்றனர். இறந்தவர்களை அடக்கம் செய்யாத விட்டு விடுவார்களோ என்ற அச்சம் இல்லாதிருந்தால் மன்னரையின் சத்தங்களை நீங்கள் செவியுறுமாறு செய்திருப்பேன் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி வழி மருத்துவம், உடல் வலிக்கான சிகிச்சை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகம் சென்ற உஸ்மான் பின் அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் தமது உடல் வலி பற்றி கூறினார்கள். அதற்கு நபி அவர்கள், எங்கு வலி உள்ளதோ அங்கு கையை வைத்து 3 முறை பிஸ்மில்லாஹ் கூறி கீழ்கண்ட துவாவை 7 தடவை ஓதுங்கள் என கூறினார்கள். அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜித வ ஹாதிரு. அல்லாஹ் மற்றும் அவனது ஆற்றலை கொண்டு நான் அஞ்சுகின்ற எனது வழியிலிருந்து நிவாரணம் வேண்டுகிறேன். அவ்வாறே செய்த அந்த சஹாபி சுகம் அடைந்தார். பிறகு தமது குடும்பத்தினருக்கும் மற்றவர்களுக்கும் இதையே ஓதிவிட்டார். அன்னலாரின் அறிவுரை, அல்லாஹுவின் தியானத்தை அன்றி அதிகமாக பேசாதீர், அதனால் இதயம் இறுக்கமாகிறது. எவரின் இதயம் இறுக்கமடைகிறதோ அவர் இறையருளை விட்டும் தூரமாகிறார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வின் தியானத்தை அன்றி அதிகமாக பேசாதீர், அதனால் இதயம் இறுக்கமாகிறது. எவரின் இதயம் இறுக்கமடைகிறதோ அவர் இறையருளை விட்டும் தூரமாகிறார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.